டைம்லாம் கூட அம்மா பண்ணியிருக்காங்க. அந்த மாரிலாம் விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஸோ அப்பல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு பெருசா தெரியாது. என்ன நடக்குது அப்படின்றது தெரியாது. அப்புறம் இங்கேருந்து நான் அங்க நாங்க ஒவ்வொன்னும் இப்ப எப்படின்னா, டெய்லி எங்க அப்பா எங்க அம்மாக்கு குடுத்துட்டு போறது பார்த்தீங்கன்னா, ₹20 தான் குடுத்துட்டு போவாரு. அதுவும் டெய்லி கூட இருக்காது. ஜஸ்ட் ₹20 குடுத்துட்டு போவாரு. அதில தான் அம்மா வந்துட்டு இந்த அரிசி வாங்குறது, இந்த மாரி நெறையா சில திங்ஸ் எல்லாம் வாங்குறது, அதெல்லாம் அந்த ₹20 தான் பண்ணுவாங்க. இன்னொன்னு எங்க அம்மா இப்ப சொல்லி தான் எனக்கு அது தெரியும். எங்க அம்மா கூட சாப்பிட மாட்டாங்க. என்ன சொல்றதுன்னா, எங்க அம்மா சாப்பிடாம எங்களுக்கு தான் அது பண்ணுவாங்க. எங்களுக்கு தான் அந்த சாப்பாடு வந்துட்டு குடுப்பாங்க. இதெல்லாம் எனக்கு இப்ப தான் தெரிஞ்சு வந்துச்சு. அப்ப கிடையாது. அந்த மாரி நெறையா வந்துட்டு அப்பானால நெறைய ஸ்ட்ரகிள்ஸ் நாங்க ஃபேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நாங்க அவங்க இல்ல. இப்போ அப்பா இறந்துட்டாரு. இப்போ ரீசென்ட்டா அவரு இறந்தாரு. ஆனா அதுக்கு கூட நான் அழுகல. ஏன்னா அந்த அளவுக்கு அம்மா ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட அம்மாவை நீங்க எப்படி வச்சு பாத்துக்கணும்? நாங்க எப்படி சொல்றதுன்னா, இப்ப வந்துட்டு அவங்கள நாங்க அப்படி பாத்துக்கிறோம். அது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. இன்னொரு விஷயம் என்னன்னா, அம்மா எங்களுக்கு வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. ரொம்ப ஃப்ரீடம். ஆனா அந்த ஃப்ரீடம் நாங்க காப்பாத்தியிருக்கோம் இப்ப வரைக்கும். அந்த விஷயம் வந்துட்டு அம்மாவுக்கு ஒரு பெரிய பெருமை, எங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லும்போது, என் பொண்ணு இப்படிதான், என் 2 பொண்ணுங்களும் இப்படிதான், மற்றவங்க என்னமோ பேசிட்டு போறாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. என் பொண்ணை பற்றி எனக்கு தெரியும், அவங்க 2 பேரும் எப்படிப்பட்டவங்கன்னு எங்களுக்கு தெரியும், அப்படின்ற மாதிரி தான் அம்மா. ஏன்னா எங்கள் அம்மா வந்துட்டு ஒரு ஆம்பளை மாதிரி சீரியஸாக நிஜமாலுமே ஒரு ஆம்பளை மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபேனு ரிப்பேர் ஆச்சுன்னா அவங்க தான் பண்ணுவாங்க. வீட்டுக்கு பெயிண்ட்டு, ஏன்னா அப்போல்லாம் வந்துட்டு ஃபினான்ஷியலி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறதுனால யாரையும் கூப்பிட்டு பெயிண்ட் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அந்தளவுக்கு காசு இல்லை. ஸோ அதை பெயிண்ட் பண்ண கூட அம்மா தான் வாங்கிட்டு வந்து சுண்ணாம்பு பூசுறது, ஏதாவது எலக்ட்ரிஷியன் வேலைலாம் எங்கள் அம்மா தான் பண்ணுவாங்க. வேறு யாருமே இது வரைக்கும் நாங்கள் வீட்டுக்கு ஒரு ஆம்பளை கூப்பிட்டு எதாவது பண்ணி நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஸோ மேபி அவங்களோட போல்ட்னஸ் தான் எங்களுக்கு வந்துருச்சோ என்னமோ, நாங்கள் ரொம்ப இண்டிபெண்ட்டாக இப்போ இந்த ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் அது ஒரு இண்டிபெண்ட்டாக நம்ம இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த மாதிரி நிறையா சின்ன வயசுலேருந்தே இந்த ட்ராமாலாம் பார்த்து என் லைஃப்லேயும் நடந்து இந்த மாதிரிலாம் இருக்க போய் தான் எனக்கு இவர் வரும்போது அந்த நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு இப்போ எப்படின்னா ஃபேமிலியே ஹாப்பி தான். ஏன்னா அம்மாலாம் ரொம்ப, ஏன்னா அம்மாவுக்கும் என்னோடய பாஸ்ட் லைஃப் தெரியும். ஸோ தெரியும் போது அம்மாவுக்கு என்ன ஒரு பயம்னா, ஐயோ இவள் லைஃப் போயிருமோ, இப்படி ஆயிருமோ, நம்மளை மாதிரி ஆகிடுமோ, நம்மளை மாதிரி தனியாகிடுவாளோ அப்படின்ற நிறைய பயம் இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்துட்டு ரொம்ப ஹாப்பி, எல்லாருமே வந்துட்டு நல்ல ஒரு வாழ்க்கை கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி. உங்களோட அந்த முதல் யூடியூப் பே அவுட் இருக்கும் இல்லையா, நம்ம மானிட்டைஸ் ஆகி அந்த பே அவுட், அதில் வந்து அம்மாவுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக வாங்கி கொடுத்துருக்கீங்களா? யூடியூப் பேமெண்ட்டுன்னு இல்லை, நான் ஸ்டார்ட் பண்ணி இந்த பண்ணும்போது நானே சிஸ்டர் சேர்ந்து கோல்டு வாங்கி கொடுத்தோம். அப்போ எப்படி அவங்க ஃபீல் பண்ணாங்க? அவங்க பர்த்டேக்கு ஆக்சுவலி அவங்க வந்துட்டு நம்பவே இல்லை. அவங்க வந்துட்டு என்ன நினச்சிட்டாங்கன்னா, சும்மா ஏதோ ஒரு ரிங்கு அப்படின்னு நினச்சிட்டாங்க, ஏதோ இந்த கோல்டு கலரில் கவரிங் ரிங்குன்னு நினச்சிட்டாங்க. அப்புறமா வந்துட்டு இன்னடி நிஜமா தங்கம்மா, எங்கள் அம்மாவுக்கு நம்ப முடியல இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும். ஏன்னா அவங்களுக்கு இது வரைக்கும் யாரும் எங்கள் அப்பா யாருமே பண்ணது கிடையாது. அப்படிங்கும்போது ஒரு பொண்ணுங்களாக நாங்கள் தான் வந்து பண்ணணுன்ற ஒரு அந்த விதி அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி, நம்ம பொண்ணுங்கனால இப்படி ஒன்று கிடச்சிருக்கு அப்படின்றது. அம்மா ரொம்ப அழுதாங்க அன்னைக்கு.